இன்றைக்கி வந்து திடீர் தீபாவளி லேகியம் பண்ண போகிறோம். இன்ஸ்டன்ட் லேகியம். டக்குன்னு ஆற்றுல இருக்க சாமான் வச்சு எதுவுமே கடைக்கு போக வேண்டாம். இஞ்சி சமையல் சாப்பாடு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தனியா கண்டிப்பாக ஆற்றுல இருக்கும், அது ஒரு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஜீரகம், 2 ஏலக்காய், 2 லவங்கம். ஏலக்காய் லவங்கம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, இது 2 வச்சு கூட பண்ணிக்கலாம். கிராம்பு ஒரு 4, ஏலக்காய் ஒரு 4, ஜீரகம் ஒரு டீஸ்பூனு, தனியா ஒரு 3 டீஸ்பூனு, இஞ்சி ஒரு 50 கிராம் இருக்கும், 100 கிராம்ஸ் இருக்கும், 100 கிராம்ஸ் 10 ரூபான்னு வாங்கினேன். அப்புறம் வந்து கருப்பட்டி ஒரு கட்டி, நெய் சும்மா எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் போகிறோம், அவ்வளோதான். இதை வச்சு இன்ஸ்டன்ட் லேகியம், திடீர் தீபாவளி லேகியம். ஆமாம், பேர் எப்படி? திடீர் தீபாவளி லேகியம். சூப்பராக இருக்குது. இந்த தோல் சிச்சு நறுக்கிக்கிறேன். ஓகே. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கிளாஸ் ஜலம் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இது வந்து பேஸ்ட் மாதிரி வருமா? பேஸ்ட் மாதிரி வரும். ஆமாம், அரைச்சன் டைம் இருக்கும் நல்லா நைஸாக. இப்போ அடுப்பில் 2 ஸ்பூன் நெய் விட்டால் போகிறோம். விழுதை போட்டு வதக்கணும். ஆமாம், விழுதை போட்டு வதக்கணும். இப்போ வதக்கும் போது உங்கள்கிட்ட கொஷின்ஸ் கேட்கலான்னு இருக்கேன். கொஷின்ஸா? ஆமாம், கொஞ்சம் ஜலம் அலமி விட்டுக்கலாம், விட்றேன். ஓகே. ஃபஸ்ட்டு என்ன கேட்கலான்னு நினச்சேன் உங்களுக்கு, தீபாவளியோட தாத்பரியம் அதை பற்றி சொல்லுங்கள். தெரியும் எல்லாருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு வேலை கேட்டால் நான். தீபாவளி ஏன் கொண்டாடுறோம்? இந்த தீபாவளி அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நரகாசுரன், வரும், நாராயணன், இது 2ங்க ஞாபகம் வரும். என்ன கதை அப்படின்னா, வராக அவதாரம், பெருமாளுடைய வராக அவதாரம் இருக்கு இல்லையா? இந்த வராக அவதாரத்தில் பெருமாளுக்கும் பூமாதேவிக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேர் வந்து பௌமன். பௌமன் அப்படின்னா பலம் பொருந்தியவன் அர்த்தம். பெருமாளுக்கு பிறந்த குழந்தை பௌமன் அப்படின்னு பேர் வருது. ரொம்ப பலம் பொருந்தியவன், அதனாலேயே அப்படி பேர் வச்சா. ரொம்ப பெரிய தவம்லாம் பண்ணி ரொம்ப கெட்ட புத்தியும் செஞ்சிருச்சு. ஆமாம், ரொம்ப எல்லாரையும் படுத்த ஆரம்பித்தான். அப்போ அவனுக்கு தோன்றது, பிரம்மா கிட்ட வேண்டிண்டு சாகா வரம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். பெரிய அசுரன் ஆயிடுவான். பிரம்மனை நோக்கி தவம் இருக்கான். பிரம்மன் வரார். பிரம்மன் தானே படைக்கும் கடவுள். பிரம்மன்கிட்ட கேட்குறான், எனக்கு சாகா வரம் வேணும், சாகவே விடாது. இப்போ பிரம்மன் சொல்கிறான், லோகத்தில் பிறந்த உயிர்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இறப்புன்னு உண்டு, அதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்கிறான், சரி, என்னோட மரணம் வந்து என்னோட தாயோட கையால் மட்டும்தான் நடக்கணும், அம்மாவோட கையால் மட்டும்தான் நடக்கணும், வேறு யாரும் என்ன அப்படி கொள்ள முடியாது அப்படின்னு வர வாங்கிக்கலாம். ஏன்னா அவன் அம்மா வந்து பண்ண மாட்டா அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் வாங்கிட்டான். இது நடந்தது எப்போ? பெருமாளுடைய வராக அவதாரத்தில். அவன் பெரிய அசுரன் ஆயிடுறான். இப்படி ஒரு வரம் வாங்கிட்டு அந்த அசுரன் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு பேரே வந்து நரகாசுரன் அப்படின்னு மாறிடுது. அந்த யுகம் முடிஞ்சு கிருஷ்ணருடைய அவதாரத்தில் கிருஷ்ணர் வந்து சத்யபாமாவை கூப்பிட்டு வந்து பெரிய யுத்தம் நடந்து கிருஷ்ணருக்கும் நரகாசுரனுக்கும் நடந்து, அந்த யுத்தத்தில் கிருஷ்ணர் வந்து மயக்கம் போடுற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணி சத்யபாமாவுக்கு கோவம் வந்து சத்யபாமா வதம் பண்ணிடுறான். ஏன்னா அவனுக்கு வந்து வரம் வந்து எப்படி தாயோட கையால் நடக்கணும்னு. ஏன்னா வராக அவதாரத்தில் இருந்த பெருமாள் தானே இப்போ கிருஷ்ணர் அவதாரம் வந்திருக்கார். அதனால் சத்யபாமாவோட கையால் வதம் நடக்கிறது. அந்த நரகாசுரன் வந்து இறக்கும் தருவாயில் கிருஷ்ணன்கிட்ட ஒரு வரம் வாங்குறான், என்னுடைய இறப்பு வந்து பெரிய பண்டிகையாக கொண்டாடணும் அப்படின்னு வாங்கிட்டு அதை வந்து தீபாவளின்னு பேர் வச்சு நம்ம நரகாசுர வதம் வந்து தீபாவளியாக கொண்டாடுறோம். இதுதான் வந்து புராண கதை. இதுக்கு பின்னால் தத்துவம்லாம் இருக்குது. இந்த கதையை வந்து அப்படியே எடுத்துட்டு போயிடக்கூடாது, தத்துவத்துக்கு போகணும். ஏன்? இப்போ நீரோட அருமை, தண்ணியை பார்க்குறோம், ஜலம். இந்த ஜலத்தோட அருமை வந்து எப்படி தெரியும்? பயிரை பார்த்தா தெரியும். பயிர் இருக்குல்ல, அருமை வந்து நெல் பயிர் பார்க்குறோம், அப்போ தெரியும் அந்த நீரோட அருமை. அதே மாதிரி நிலத்தோட அருமை எப்போ தெரியும்? விளைச்சலை பார்க்கும்போது தெரியும்.
சும்மா ஒரு கட்டாந்தரையாக இருக்கும், நம்ம ரோட போடுவோம், நம்ம நடந்து போவோம் வருவோம். அந்த தரைக்கு பக்கத்துலேயே பசுன்னு பச்சையாக நெல் பயிர் இருந்ததுன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த நிலத்தோட அருமை தெரியும். அந்த நிலத்துலேருந்து எவ்வளோ ஒரு அழகாக ஒரு பயிர் முளைக்குது இல்லையா? அது மாதிரி பண்டிகையோட அருமை எப்போ தெரியும்? அந்த பண்டிகையோட தத்துவத்தை புரிஞ்சுக்கும் போது இல்லையா? அந்த பண்டிகையை தத்துவத்தை புரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோ, இந்த பண்டிகையோட அருமை நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் இது பின்னால் இருக்கிற தத்துவத்தை பார்ப்போம். இந்த கலர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் இந்த டயத்தில் கருப்பட்டி எடுத்துருக்க இல்லையா, அதை போட்டு. கருப்பட்டி கடையில்னா வெல்லம் கூட போட்டுக்கலாம்ல? வெல்லம் போட்டுக்கலாம், வெல்லமும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருப்பட்டி இல்லை வெல்லம் இதுதான். சக்கரை போடக்கூடாது இல்லை, போடலாம். பட் அந்த ஒரு மாதிரி கருப்பாக அந்த மாதிரி லேகியம் அப்படி வர்றது உடம்புக்கு நல்லது வந்து இந்த நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டி தான், வெல்லம். ஆமாம், அப்படியே ஆயிட்டு இருக்கட்டும், கரைஞ்சி இதாகும் அப்படியே. நீங்கள் அதை சொன்னீங்களா ஃபிலாசபி சொல்லுங்கள். ஃபிலாசபியா? இப்போ நரகாசுரன் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோ. நரன் அப்படின்னா மனுஷன், சூரன் அப்படின்னா அசுரன். அசுரத்தன்மை கொண்ட மனுஷன் வந்து பூமாதேவிக்கு பிறந்ததா சொல்லுவான். பூமாதேவிக்கு பிறந்தது அப்படின்னா நம்ம யாரோ நினைக்கக்கூடாது. யார் அது? நம்ம தான், நீ நான் எல்லாம். நம்ம வந்து எப்பவுமே பிரச்சனை என்னென்னா, இந்த புராண கதைகளில் வந்து எங்கேயோ நடந்ததா யாரோ பற்றி பேசுகிறா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம தான் அது. நம்ம பூமி புத்திரர்கள் தானே. ஸோ பூமாதேவிக்கு பிறந்ததாக சொல்கிறது அந்த நரகாசுரன் மனித உருவத்தில் இருக்கிற ஒரு அசுரன். இப்போ நமக்கே வந்து சாதாரணமாக இருப்போம், திடீர்னு கோவம் வந்ததுன்னு வச்சுக்கோ. ஏதோ ஒன்று அந்த சமயத்தில் என்ன ஆகும், நம்ம படித்தது கற்றுண்டது எல்லாமே போயிடும். அப்போ என்ன வந்துடும், அப்போது அசுரத்தன்மை வந்துடும். இதே நம்ம பழக்கிட்டோம்னு வச்சுக்கோ, பழக அதனால தான் வந்து ஒரு யுகத்திலிருந்து இன்னொரு யுகம் வரைக்கும் சொல்லுவாள். அதாவது வராக அவதாரத்தில் பிறந்தவன் கிருஷ்ண அவதாரத்தில் வந்து வதம் பண்ணப்படுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அளவுக்கு கெட்ட குணங்கள் நம்ம மனசில் கோபம், குரோதம், காமம் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த அளவுக்கு புறையோடி இருக்குன்னு அர்த்தம். உடம்புல மனசில் அந்த அளவுக்கு புறையோடின ஒரு குணம் அசுரத்தன்மையோடு இருக்கும். அதை வந்து அழிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தவம் வேணும். மனசில் வந்து நல்ல குணங்களை உட்கார வைக்கணும். அதாவது இதை வதம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அப்போ தான் நாராயணன் என்ட்ரி ஆவார் இல்லையா? அந்த சமயத்துக்கு தான் சொல்கிறது. அதனால தான் இந்த நரகாசுரன் ஆண்ட தேசம் வந்து பிராக் ஜோதிஷம் அப்படின்னு சொல்லுவாள். பிராக் ஜோதிஷ நகர் அப்படின்னா ஜோதி அப்படின்னா ஒளி. பிராக் ஜோதிஷ அப்படின்னா ஒளி இல்லாத. இது வந்து வடக்கில் ஒரு தேசம் அப்படின்பா. வடக்குன்னா நம்ம நார்த் இந்தியா போயிடக்கூடாது, டெல்லி பக்கத்தில் தேடிட்டு கூடாது. வடக்குன்னா நம்ம தலை, அதாவது நம்ம தலையில் வந்து அசுரத்தன்மையும் மிருகத்தன்மையும் கெட்ட குணங்களும் இருக்கும்போது முகத்தில் தேஜஸ் வருமா? முகத்தில் என்ன இருக்கும்? கடுகடுப்பு, கருமையும் ஒரு கோபமும் தான் இருக்கும். அங்கே ஒளி இருக்குமா? இருக்காது. அங்கே ஒளி இருக்காது. அதைத்தான் வந்து பிராக் ஜோதிஷ நகர் வடக்கில் இருக்கு அப்படின்பா. ஸோ இது போயிடுத்துன்னு வச்சுக்கோ, நல்ல குணங்கள் போயிடுத்து அப்படின்னா முகத்தில் இந்த தேஜஸ் போயிடும். அதை வர வைக்கிறதுக்கு இது போகணும். இந்த கெட்ட குணங்கள்னா இன்னமும் எல்லாமே இருக்கு, இதுன்னு ஒன்றும் கிடையாது. கோபம், தாபம், எரிச்சல், எல்லாம் பொறாமை, போட்டி, எல்லாமே எது ஒன்றாவது இருக்கலாம், இல்லை கூடுதலோட கூட்டாக இருக்கலாம். இதெல்லாம் போயிட்டு சாத்வீக குணம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோ, முகத்தில் என்ன வந்துடும்? தேஜஸ் வந்துடும். அதான் தீப ஒளி, அது வந்துடும். அதைத்தான் வந்து ராமனுக்கு கம்பேர் பண்ணி சொல்லுவான். நார்த் இந்தியாவில் வந்து இந்த தீபாவளி கொண்டாடுறதுக்கு ஒரு கதை வந்து ராமனும் சீத்தையும் அனுமனோட அயோத்திக்கு என்ட்ராகிற நாள் இந்த தீபாவளி நாள் அப்படின்னு சொல்லுவான். ராமன் அப்படிங்கிற வந்து ஆத்மா ராமன் ஒரு பேர் உண்டு. இந்த
இந்த கெட்ட குணங்கள்லாம் போயிட்டு நல்ல குணங்கள் வந்துருத்துன்னு வச்சுக்கோ, ஆத்மா எப்படி இருக்கும், ஒளி பொருந்தி ஆத்மாவாக இருக்கும். அதனால தான் ராமனுக்கு வந்து ஆத்மராமன் அப்படின்னு பேர். அயோத்தியில் ஏன் என்ட்ராகிறதா சொல்கிறா? அயோத்தி அப்படின்னா யாராலையும் ஜெயிக்க முடியாத இடம்னு அர்த்தம் அந்த அயோத்தி. நீ நாராயணனை குடி வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, யுக யுகமாக வளர்ந்த தீய குணங்கள் அசுர குணங்கள்லாம் போயிட்டு நாராயணன் என்ட்ரி ஆயிட்டார் அப்படின்னா, அதாவது நல்ல குணங்கள் என்ட்ரி ஆயிடுத்துன்னா வேற யாராவது ஜெயிக்க முடியுமா? திருப்பி இந்த கோபமோ தாவமோ காமமோ பொறாமையோ வருமா? வராது. அதான் அயோத்திங்கிறது. அயோத்தினா என்னன்னா யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு இடம். அது எது? நல்ல மனம். இதுதான் தீபாவளி தத்துவம். நம்மளுக்கு குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஸ்வீட்லாம் வாங்கி எல்லாம் பண்ணால் கூட வந்து குணத்தையும் நல்ல குணம் வச்சுக்கணும், நம்மளோட என்ன கெட்ட குணம் இருக்கோ போயிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா தீபாவளி இதை பற்றி என்ன நம்ம வந்து இப்போ நம்ம காலத்துலலாம் தாத்தா பாட்டிலாம் அந்த கதை சொல்லுவாள். நரகாசுரன் கிருஷ்ணர் வந்து வதம் பண்ணார், கிருஷ்ணர் வந்து காயம்பட்ட மாதிரி நடித்து சத்தியமாமா வதம் பண்ணிட்டான்னு நம்ம கேட்டுப்போம். ஓ அப்படியா? இந்த காலத்தில் என்ன சொல்லுவான் தெரியுமா? யாரோ ஒருத்தன் அவன் நல்லவனோ கெட்டவனோ அவனை ஒருத்தன் வதம் பண்ணிட்டான், அவன் செத்துட்டாங்கிற நாளை வந்து இப்படி பட்டாசுலாம் வச்சு நீ கொண்டாடினா நீ நரகாசனோட மோசமான ஆள் அப்படிமா நம்மளை. எவனோ ஒருத்தன் போயிட்டான், அதுக்காக சொல்லக்கூடாது, கதையை சொல்லிட்டு அதான் சொன்னேன் நான். நீரோட அருமை நெல்லில் தெரியும், பண்டிகையோட அருமை தத்துவத்தில் புரியும். பண்டிகையை மட்டும் கொண்டாடிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த பண்டிகையோட தத்துவம் பார்க்கணும். எல்லாமே தத்துவம். நான் நம்ம சொல்கிற நம்ம இந்த கதைகள் எல்லாத்தையுமே பார்த்தோம்னா நம்மளை பற்றி தான் பேசும் இந்த புராணங்கள்லாம். அது நம்ம வந்து மேலோட்டமாக பார்க்குறதுனால யாரையோ சொல்கிறா இன்னைக்கோ நடந்தது அப்படின்னு தோணும். அப்படி கிடையாது. பேரில் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நரகாசுரன் அப்படின்பா. நரன்னா மனுஷன், அசுரன்னா கெட்டவன், அதாவது கெட்ட குணம் பொருந்திய மனிதன். பூமாதேவிக்கு பிறந்தான்னா பூமாதேவி யாரையோ நினைச்ச கூடாது. பூமாதேவினா நம்ம பூமி. இந்த பூமியில பிறந்தது யாரு? நம்ம எல்லாம் தான். அப்படி எடுத்துக்கணும் இல்லையா? பிராக் ஜோதிஷபுரம் பேரே அப்படி அழகா வச்சிருக்காங்க. அது வந்து கதை மாதிரி சொல்றதுனால நம்ம வந்து எங்கேயோ நடந்ததா இருக்கக்கூடாது. நமக்கு தான் சொல்லியிருக்கா நல்ல குணங்களை வளர்க்கணும் அப்படின்னு ஒரு பண்டிகையை வச்சது நம்மளுடைய தர்மம் தான். வேற எங்கேயுமே வந்து அந்த மாதிரி இருக்காது. அதனால தான் அந்த தீபாவளி வந்து வேர்ல்டு பாப்புலர். சரி, கலர் மாதிரி எடுத்துல. ஆமாம், இது ஒன்று வெந்துருச்சு. லேகியம் கலர் வந்துருச்சு. ஒட்டாமல் வரணும். நான் கருப்பட்டி அப்படியே போட்டுட்டேன், நடுவில் அப்படியே உடச்சி வச்சு விட்டுட்டேன். வாசனை தெரியுது பார்த்தீங்களா? இன்னும் நெய் ஒன்றுமா? ஒரு நெய் வேண்டாம், நெய் போதும். சுருளை வரணும்ல? சுருளை வரும். அது அப்போ ஆல்ரெடி இருக்குது, இப்போ சுருளை இருக்குது. ஆமாம், போதும். கொஞ்சம் என்ன இருக்குது, என்ன சுருளை வந்துடும். வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் வேணும். அப்புறமா இல்லைன்னா அப்படியே சின்ன சிம்பிளாக வச்சுருக்கேன். 5 மினிட்ஸ் ஆகட்டும், எடுக்கிறேன். இன்னொன்று என்ன கேட்கலாம்னு நினச்சேன்னா, நிறைய பேர் கேட்குற கொஷின்ஸ் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதனால என்னென்னா இரும்பு இழுப்புச்சட்டியில் வந்து லெகியம் பண்ணலாமா, நம்ம வெங்கலத்தில் பண்ணி கச்சி போச்சு அது. ஸோ அது மாதிரிலாம் எதனால் ஆறுது அப்படின்னு கேட்குறா இல்லையா? அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ இந்த வானிலை வந்து ஈயம் பூசினா வெங்கலம், அதாவது ஈயம் வந்து பூசலாமா அப்படின்னு கேட்பேன். நம்ம வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஈயம்ங்கிறது வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வெள்ளியம், ஒன்று காரியம். இந்த காரியம்ங்கிறது லெட்டு, வெள்ளியம்ங்கிறது டின்னு. இந்த டின்னுங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து டின் கோட்டட் பிரான்ஸ் இது இந்த இந்த வானிலை. ஏன் அப்படின்னா இந்த ஈயம் பூசியிருக்கோம் அப்படின்னா மல்டி பர்பஸ். இது ஸ்வீட்டும் பண்ணலாம், மசாலா காரம்னும் பண்ணலாம். இதனால் மல்டி பர்பஸ் இதை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வெங்கலம் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து மசாலாலாம் பண்ணுறது கிடையாது, உப்பு காரம்லாம் போடுறது கிடையாது. வெறும் ஸ்வீட்டுக்கும் சாதத்துக்கும் மட்டும்தான் வெண்கலம் யூஸ். ஸோ இது தவிர இரும்பு இழுப்புச்சட்டிலையும் பண்ணலாம். சில பேர் கேட்பா இரும்பு இழுப்புச்சட்டியில் பண்ணலாமா இந்த லேகியம் அப்படின்னு. இரும்பு இழுப்புச்சட்டியில் பண்ணலாம். ஆனால் என்னென்னா புதுசாக இருந்ததுன்னு வச்சுக்கோ, பழக்காதது அப்படின்னா அதில் வந்து இரும்பு துகள்கள் வந்து வெளியே வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுடைய இழுப்புச்சட்டி வந்து 40-50 வருஷமாக இருக்கிற எலும்புச்சட்டி. அந்த இரும்பு இழுப்புச்சட்டியில் வந்து என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா அது வந்து அதில் வந்து அதுலேயும் வெளியே இருக்கும், ஆனால் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, 40-50 வருஷத்துக்கு முன்னால் நம்ம பாட்டி பண்ணியிருப்பான். அந்த பாட்டி புதுசாக வாங்கும்போது என்ன பண்ணியிருப்பான்? லேகியம் பண்ணாமல் இருப்பாளா? இல்லை அந்த பாட்டியோட பாட்டி கொடுத்துருப்பாளா?
என்றைக்காவது புதுசு வாங்கியிருப்பா இல்லையா? வாங்கியிருப்பேன். அது வந்து நம்ம வந்து நடுவில் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் ஒன்று வந்தது நமக்கு. இது இந்த எவர் சில்வர். எவர் சில்வர் வரத்துக்கு முன்னால் அலுமினியம் வந்தது. அலுமினியம் வந்ததுக்கப்புறம் அந்த எவர் சில்வர் வந்தது. அதனால நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. அந்த காலத்துலலாம் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. ஸோ புதுசாக வாங்கினதை வந்து அவள் வந்து நல்லா பழக்கியிருப்பா, நல்லா தேய்ச்சிருப்பா, அதுக்கப்புறம் இதை பண்ணியிருப்பா, நல்லா தேய்ச்சிருப்பா. ஆனால் இப்போ வந்து நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறனால புதுசு வாங்கின உடனே நேரடியாக இறங்கக்கூடாது சமையலில். ஏன்னா அது கொஞ்சம் இரும்பு துகள் வந்து நிறைய வெளியேறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில மாதிரி நீ சொன்ன மாதிரி நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஈரம் இல்லாமல் நல்லா ஈரம் இல்லாமல் வச்சிடணும். படிச்சுட்டு கவுத்து வச்சுட்டோம். இல்லைன்னா ஒரு துளியூண்டு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் விட்டுட்டு வச்சுட்டோம்னு வச்சுங்களேன். அப்புறம் திருப்பி இன்னும் வாட்டி அந்த மாதிரி பண்ணோன்னு வச்சுக்கோங்க. புதுசாக இருந்ததுன்னா பண்ணலாம். பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடணும். அதிலே வைக்கக்கூடாது. ஆமாம், அதை எடுத்து வச்சிடணும். ஸோ இப்போ வந்து திடீர் தீபாவளி லேகியம் தயார். நான் அந்த நரகாசுரனை பற்றி சொன்னது நல்லா ஓகே, தேங்க்யூ.